குயிஸுங்க. யோசுவா 14 அதிகாரத்தில் ஃபஸ்ட்டு, யோர்தானுக்கு அப்புறத்தில் சுதந்திரம் எத்தனை கோத்திரங்களுக்கு கொடுக்கப்பட்டது? யோர்தானுக்கு அப்புறம் சுதந்திரம் எத்தனை கோத்திரங்களுக்கு கொடுக்கப்பட்டது? ரெண்டாவது, கானான் தேசம் எத்தனை கோத்திரங்களுக்கு கொடுக்கப்பட்டது? கானான் தேசம் எத்தனை கோத்திரங்களுக்கு கொடுக்கப்பட்டது? 3, யோசேப்பின் புத்திரனின் 2 கோத்திரத்தின் பெயர் என்ன? யோசேப்பின் புத்திரரின் 2 கோத்திரத்தின் பெயர் என்ன? 4, 40 வயதாக இருந்தது யார்? 40 வயதாக இருந்தது யார்? 5, கர்த்தர் மோசேயோடு சொல்லி இப்பொழுது எத்தனை வருஷம் ஆயிற்று? கர்த்தர் மோசேயோடு சொல்லி இப்பொழுது எத்தனை வருஷம் ஆயிற்று? 6, காலேப்பின் வயது என்ன? காலேப்பின் வயது என்ன? 7, யோசுவா யாரை ஆசீர்வதித்தார்? யோசுவா யாரை ஆசீர்வதித்தார்? 8, எதை சுதந்திரமாக கொடுத்தான்? எதை சுதந்திரமாக கொடுத்தான்? 9, இஸ்ரவேலின் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றியது யார்? இஸ்ரவேலின் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றியது யார்? 10, எபிரோனின் மறுபெயர் என்ன? எபிரோனின் மறுபெயர் என்ன? 11, அர்பா எப்படிப்பட்டவன்? அர்பா எப்படிப்பட்டவன்? 12, தேசம் அமைதலாக இருந்தது எப்பொழுது? தேசம் அமைதலாக இருந்தது எப்பொழுது? யோசுவா 12-13க்குள்ள ஆன்சர். ஃபஸ்ட்டு 31, ரெண்டாவது அர்னோன் ஆறு துவங்கி ஏர்மோன் மலை, 3 ரூபன் காத் மனாசே பாதி கோத்திரம், 4 மகா விஸ்தாரமாக, 5 சீட்டுகள், 6 9 மனாசே பாதி கோத்திரம், 7 கெசுரியர் மகாத்தியர், 8 லேவியர், 9 தகனபலி, 10 பேயோரின் குமாரனாகிய பாலாம், 11 மோசே, 12 தேவனாகிய கர்த்தர். ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.